இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஹே ரீடர்ஸ், இட்ஸ் ஷெல்ஃபி டைம். நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, வாட் டஸ் இட் ரியலி மீன் டு பி ஃப்ரீ? நம்ம டெய்லி வெளியில் போகிறோம், பீப்புளை மீட் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம். பட் இமேஜின் உங்கள் என்டையர் வேர்ல்ட் ஒரு சிங்கிள் ரூமில் இருந்துச்சுன்னா யோசிக்கவே முடியல. ஆனால் ரூம் பை எம்மா டானஹியூ இதை பற்றி தான். இந்த புக்கில் ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் தான் இருக்குது அண்ட் மோஸ்டாக 3 கேரக்டர்ஸ் தான் வருவாங்க: மா, ஜாக் அண்ட் ஓல்ட் நிக். இது 5 years ஓல்ட் ஜாக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறதுனால இட் வில் பி பேக்ட் வித் இன்னசென்ஸ். அவங்க அம்மாவை ஸ்டோரி ஃபுல்லாக மான்னு சொல்கிறதுனால நமக்கு அவங்க பேரே மறந்துடும். இந்த புக்கில் ஒரு அம்மா அண்ட் அவங்களோட பையனோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பட் இது ஒரு நார்மல் ஸ்டோரி இல்லை. ஒரு ரூம், ஜஸ்ட் அ சிங்கிள் ரூம், 11:11 feet தான். அதுதான் அவங்க என்டையர் வேர்ல்டே. இதை படிக்கும்போது கதை மாதிரி இருக்காது, நம்மளும் அவங்களோட இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த புக்கில் ஃபுல்லாகவே அந்த 2 பேரும் அந்த சின்ன ரூமில் எப்படி வாழ்கிறாங்க அண்ட் அந்த மதர் அவங்களோட பையனை எப்படி அந்த குட்டி ரூமுக்குள்ளே வளர்க்குறாங்கன்றது தான் கதை. வீடியோ எண்டில் இந்த புக் என்னை எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த நாவல் ஜாக் அண்ட் அவனோட அம்மாவை வச்சு அந்த ஸ்மால் ரூமில் ரிவால்வ் ஆகும். ஜாக்குக்கு அந்த ரூம் தான் அவனோட வேர்ல்டே. இந்த ரூமை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைப்பான். ஜாக்கை எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்க நியூ வேர்ட் சொல்லி தருவாங்க அவங்களோட அம்மா ஜாய். நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க அண்ட் பெட் டைம் ஸ்டோரிஸும் சொல்லுவாங்க. அந்த ரூமில் ஒரு சின்ன டிவி இருக்கும். ஜாக் அதில் பார்க்குறது எல்லாமே ரியல் இல்லைன்னு நினைப்பான். பட் அந்த ரூம் மாக்கு ஒரு ஜெயில். அவங்களுக்கு அவுட் சைட் வேர்ல்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அண்ட் அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கோட சைல்ட்ஹுட்டை நார்மலாக மாற்றுறதுக்கு நிறைய ரீட் பண்ண வைப்பாங்க அண்ட் ஜாக்கும் அதை என்ஜாய் பண்ணுவான். அவங்க ரூமில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு சின்ன சின்ன டாய்ஸ் செஞ்சு ஜாக்குக்கு தருவாங்க. பட் ஷி நோஸ் இவங்க லைஃப்பை இந்த மாதிரியே ஃபுல்லாக வாழ முடியாதுன்னு. ஸோ ஜாக்குக்கு 5 வயசு ஆகும்போது ஜாக்கு கிட்ட மெதுவாக அவுட் சைடில் ஒரு வேர்ல்டு இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ரூமில் இருக்கிற சின்ன விண்டோவில் ஏரோப்ளேன்லாம் காமிச்சு இந்த ரூமை தாண்டி நிறைய இருக்குன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த சின்ன பையனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவனால் அதை பிலீவ் பண்ணவே முடியாது. அவுட் சைட் வேர்ல்டுன்ற கான்செப்டே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஜாக்குக்கு. ஆனால் அந்த மாக்கு தெரியும் இந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகணும்னா ஜாக்கோட ஹெல்ப் இல்லாமல் ஆக முடியாது. பட் ஒரு 5 வயசு பையனுக்கு புரியுமா அவங்க எவ்வளோ டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு? அண்ட் இந்த ரூம் தான் வேர்ல்டுன்னு நினச்சிட்டு இருக்கிற பையனுக்கு திடீர்னு வெளி உலகத்தை காட்டினா how will he react? இப்போ கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ரூமில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லணும்னா மா அண்ட் ஜாக் தான். இந்த புக்கு ஃபுல்லாகவே ஜாக்கோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறதுனால நம்மளால் அவனோட தாட்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஜாக் ஒரு இன்னசென்ட் அண்ட் ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்கிற பையன். அண்ட் as I already told, அவன் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால he doesn't even realize there is an outside world. அவனோட அம்மா ஜாய் தான் இந்த ஸ்டோரியோட ரியல் ஹீரோ. அவங்கள 19 ஏஜில் ஜாக்குன்றவர் கிட்னாப் பண்ணி
இந்த ரூம்ல ட்ராப் பண்ணி வச்சிருப்பாரு. 7 இயர்ஸா இந்த ரூம்ல தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை ஜாக்கு கிட்ட சுத்தமா காட்ட மாட்டாங்க. அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு ஜாக்குக்கு ஒரு நார்மல் சைல்ட்ஹுட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் ஓல்டு நிக் ஜாயை கிட்னாப் பண்ணவர். ஜாக்குக்கு ஓல்டு நிக்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஆல் ஹி நோஸ் இஸ் ஹி இஸ் டேஞ்சரஸ். லைஃப் இன்சைட் ரூம் இஸ் நாட் ஈஸி. ஒரு ஸ்மால் ரூம்ல 7 இயர்ஸ் லிவ் பண்றத இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஃப்ரெஷ் ஏர் கிடையாது, ப்ராப்பர் ஃபுட் கிடைக்காது, அண்ட் there is no humans. ஜாய் அவங்களோட பையனுக்காக எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. பட் டீப் டவுன் ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டெரிஃபைடு. ஜாக்குக்கும் சேலஞ்சஸ் இருக்கு. உலகத்தையே பார்க்காம ஃபுல்லா அந்த ரூம்லயே வளர்ந்து திடீர்னு வெளி உலகத்தை புதுசா காமிச்சா ஸ்கேரி ரைட். தட்ஸ் வாட் ஜாக் ஹேஸ் டு கோ த்ரூ. இப்போ நீங்க யோசிக்கலாம், இந்த புக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் போல, ரீட் பண்ணலாமான்னு. எஸ், ஹெவியா தான் இருக்கும். இந்த புக்ல எவ்வளோ ட்ராமா இருந்தாலும் there is still hopeனு புரிய வைக்கும். அண்ட் அந்த ஹோப்பை நம்ம லைஃப்ல விடவே கூடாதுன்னு சொல்லி தரும். எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் we must never lose hope. ரைட்டிங் ஸ்டைல் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு 5 வயசு பையனோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அந்த ரீசன்னாலேயே படிக்க கஷ்டமாக இருக்கும். லைக் அவர் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவார். அதை டிஸ்கிரைப் பண்ணுற விதம் ஆத்தர் சின்ன பையன் பேசுகிற மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ கதை போக போக லைட்டாக போர் அடிக்கும். ப்ளஸ் இந்த புக்குக்கு மூவி அடாப்டேஷனும் இருக்கு. ப்ரீ லார்சன் ஜாயா நடிச்சிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு ஆஸ்கரும் வின் பண்ணாங்க இந்த மூவிக்கு. புக்கு படிக்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஐ வாஸ் லைக், நான் வேணா அந்த கதவை போய் திறந்து விட்டுடவான்னு இருந்துச்சு. ஜாய் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஜாக் புரிஞ்சுக்க மாட்டான். அப்போலாம் கடுப்பாகும். ஓவராலா என்னால் அவங்களோட எம்பத்தைஸ் பண்ண முடியும். இதில் இருக்கிறதுலையே கஷ்டமானது என்னன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எ ரியல் லைஃப் ஸ்டோரி. someone has already experienced and lived a life like thisன்னு ரியலைஸ் ஆகும்போது கண்ணில் டியர்ஸ் தானாக வரும். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த புக் ஆர் மூவியை பார்த்துருக்கீங்களா? அண்ட் இந்த புக்கை நீங்கள் படிக்க வாய்ப்பு இருக்கா? நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொஷின் கேட்குறேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டீங்க, அங்கே உங்களால் வெறும் 5 திங்ஸ் தான் வச்சுக்க முடியும்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.